வெல்கம் டு கிரேசி எக்ஸ்பியூஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எப்படி நார்மலாக இருக்கிற சாங்கை வந்து கரோக்கியா மாற்றலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையானது வந்து ஆடாசிட்டி, இன்னொன்று வந்து நம்ம எந்த ஆடியோ ஃபைலை வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோமோ அந்த ஃபைல் வேணும். அதில் இருக்கிற வோக்கல்ஸ் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அந்த ஃபைலை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆடாசிட்டியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க்கில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து வேறு லிங்க் ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆடாசிட்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆடாசிட்டி ஓப்பன் ஆனதுமே விண்டோ இப்படி தான் இருக்கும். இப்போ போயிட்டு ஃபைல் போயிட்டு ஓப்பன் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஃபைல் எங்கே வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபைல் டெஸ்க்டாப்பில் இருக்குது. டெஸ்க்டாப் போயிட்டு இந்த சாங் வச்சுருக்கேன். இந்த சாங் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது செலக்ட் ஆல் கொடுத்துக்கோங்க. செலக்ட் ஆல் கொடுத்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு சின்ன லைன் வந்து உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன். இதிலிருந்து இப்போ எடுத்துக்கலாம். இதிலிருந்து நம்ம இதை மட்டும் நம்ம வோக்கல் ரிமூவ் பண்ணலாம். எஃபெக்ட் போய்க்கோங்க. எஃபெக்ட் போயிட்டு லாஸ்ட்டில் போய்க்கோங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்க அப்படின்னா வாய்ஸ் ரிடக்ஷன் அண்ட் ஐசோலேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே ட்ராப் டவுன் பண்ணிவிட்டு ரிமூவ் வோக்கல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ப்ரிவியூ வந்து ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம் எப்படி இருக்கான்ட்டு. ப்ரிவியூ கொடுங்க. ஓகே, பெட்டராகவே இருக்குது. இப்போ நீங்கள் ஓகே கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி லைன் அடுத்த லைன் வந்து உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். இங்கே இருந்துட்டு இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போது இதுக்கு ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபுல்லாக நீங்கள் எல்லாமே ஃபுல் சாங்கை நீங்கள் கரோக்கியாக மாற்றணும் அப்படின்னா Ctrl A கொடுத்து எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போயிட்டு சேம் ஆப்ஷன் வோக்கல் ரிடக்ஷன் ஐசோலேஷன் கொடுத்துட்டு ரிமூவ் வோக்கல்ஸ் வந்து ட்ராப் டவுனில் செலக்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபுல் சாங்குமே வந்து வோக்கல் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபுல் சாங்கே வந்து கரோக்கே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சாங் நமக்கு பெட்டராகவே இருக்குது. இந்த சாங்கை வந்து நம்ம எப்படி வந்து MP3 கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபைல் போயிட்டு எக்ஸ்போர்ட் ஆஸ் MP3 கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. இதை கொடுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். ரீநேம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து டிஃபால்ட் அதிலவே இருக்குது. கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகி நீங்கள் சொன்ன லொக்கேஷனில் வந்து சேவ் ஆகிடும். ஓகே, இப்போ சேவ் ஆகிடுச்சு. உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். இந்த வரைக்கும் நம்ம எடுத்த ஃபைலு 47 செகண்ட்ஸில் வைக்கிறேன் பாருங்கள். 40 செகண்ட். ஓகே, ஒரிஜினல் சாங்கில் இப்போ ப்ளே பண்ணுறேன். 46. ஓகே, இப்போ நம்ம கரோக்கே வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இதுதான் வந்து எப்படி வோக்கல் ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கு. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.